நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். 3 முக்கியமான விஷயம். 3யுமே முழுசாக கேளுங்க, கேட்டுட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். முதல் முக்கியமான விஷயம், ஒரு காட்டினுடைய சமநிலைக்கு யானை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது எல்லாமே சமநிலையில் இருக்கணும், சரியாக நடக்கணும்னா யானை எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சின்ன தம்பியினுடைய வாழ்க்கை. சின்ன தம்பியினுடைய வாழ்க்கைன்னா அந்த வாழ்க்கை எல்லா யானைகளுக்குமே பொருந்தும். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா, வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ இப்போ ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் யானைகளுடைய அழிவு எந்த நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் கடைசியாக சொல்ல போகிறேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கிற வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ முதல் முக்கியமான விஷயம், யானை ஒரு காட்டினுடைய சமநிலைக்கு வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவுது. ஒரு யானை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பயணிக்கும். யானை அதோட சைஸ் எவ்வளோ பெருசுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு யானை கிட்டத்தட்ட 100கணக்கான கிலோவில் 100க்கு மேற்பட்ட கிலோக்களில் உணவு உட்கொள்ளணும். ஸோ அதிலிருந்து சாணம் அது போடுறதுனால அந்த சாணத்தை நம்பி ஏகப்பட்ட சின்ன சின்ன ஜீவராசிகள் உயிர் வாழுது. இப்போ கூட ஸ்ரீலங்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 3 தவளைகளுக்கு யானையினுடைய சாணம் அதோட வாழ்க்கை சுழற்சியிலே இன்றியமையாதது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பூச்சிகள் வண்டுகள் யானையினுடைய சாணத்தை தான் இருப்பிடமாக வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யானையினுடைய சாணம் ஒரு செடி கொடி வளர்றதுக்கு, அந்த யானையினுடைய சாணத்தில் ஏகப்பட்ட விதைகள் இருக்குது. ஒரு யானை அதனுடைய வாழ்க்கையில் 18 லட்சம் விதைகளை விதைக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். மனுஷனாக நினச்சா கூட இது முடியவே முடியாது. ஒரு யானையினுடைய வாழ்க்கை ரொம்பவே பெருசு, 70 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ விஷயங்களை ஒரு யானை பண்ணுது. அது மட்டும் இல்லை, அதோட நின்றுல வறட்சி காலகட்டங்களில் யானைனால் நிலத்தடி நீர் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட துதிக்கையினால் சென்ஸ் பண்ண முடியும், உணர முடியும். அப்படி இருக்கப்போ அந்த இடங்களில் யானைகள் குழி தோண்டும், ஒரு சின்ன மட்டமான லெவலில் தண்ணி இருக்கிறத வெளிப்படுத்தும். அந்த தண்ணியை மற்ற ஜீவராசிகள் பயன்படுத்திக்கும். அது மட்டும் இல்லாமல் மழை ரொம்ப காட்டில் ரொம்ப மழை அதிகமாக பெய்யுதுப்பா, ரொம்ப செடி கொடிகள்லாம் வளர்ந்துருச்சு, வனவிலங்குகள் போகிறதுக்கு வழி இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த வுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மரக்கிளைகள் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னா யானை ஒரு புல்டோசர் மாதிரி மற்ற வனவிலங்குகள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கடந்து போகிறதுக்கான பாதைகளையும் உண்டு பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா தேவையில்லாத செடி கொடிகள் வளர்ந்துருக்கிறதுனால மான் சாப்பிட்ற இல்லை காட்டு மாடு சாப்பிட்ற ஒரு செடிகள் கூட வளர்கிறதுக்கான இடம் கிடைக்காது. ஸோ அதெல்லாமே ஒரு புல்டோசர் மாதிரி அவ்வளோ பெரிய உருவத்தில் போயிட்டு எல்லாமே இடித்து நவுத்திட்டு மித்த செடி கொடிகள் வளர்கிறதுக்கான அந்த ஒரு இதையும் இடத்தையும் யானைகள் கொடுக்கும். ஸோ யானைகள் ஒரு காட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கு சமநிலைக்கு, அது மட்டும் இல்லாமல் காட்டை பாதுகாக்கிறதுக்கு, அதனால மனிதனுக்கு நிறையா நல்ல விஷயங்கள், மழை பெய்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஒரு யானையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ சின்ன தம்பியோட வாழ்க்கைக்கு வர்றேன். சின்ன தம்பி குடும்பத்தை விட்டு, குடும்பம் எல்லாமே யானைகள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். யானைகள் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும், சரியா? ஸோ அந்த யானை அந்த கூட்டத்தை விட்டு சின்ன தம்பி பிரிஞ்சு வந்துட்டான். அவனுக்கு இனப்பெருக்க காலம் வந்துருச்சா, வயசு என்ன அப்படின்றது சரியாக தெரியல, கிட்டத்தட்ட 15 வயசுக்கு மேற்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சின்ன தம்பி ப்ரீடிங் சீசனில், அதாவது இனப்பெருக்க காலத்தில் ஆண்கள் பெரும்பாலும் இந்த மஸ்து வர சமயத்தில் தனியாக காட்டுக்குள்ளே இது பண்ணி வந்துருங்க. சின்ன தம்பி எப்படி அவங்களோட குடும்பத்தை தொலைச்சான்னு தெரில, தொலைச்சிட்டு இப்போ ஊர் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டான். தடாகம், ஆணைக்கட்டி இந்த மாதிரி ஏற்கனவே அந்த பக்கம் இருந்தான்னு அந்த ஊர் மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் யாரையும் கொன்னதில்லை, பயிர்களை சேதம் பண்ணுவான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சின்ன தம்பியை நம்ம வனத்துறை களியாறு அந்த பகுதியில் திருப்பி கொண்டு போய் உள்ளே விட்டுருக்காங்க, காட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க. சரி, இனிமேல் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டு அவனை திருப்பி காட்டுக்குள்ளே விட்டுருணுன்னு திருப்பி அவனோட குடும்பம் எங்கே இருக்குது, எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பினால் பாவம் சேர முடியல. அதனால் திருப்பி ஊர் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் சின்ன தம்பியை போட்டு ரொம்ப இவங்க வாட்டி எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட தந்தங்கள் உடைஞ்சு, உடம்புல சில பகுதிகளை புண்ணாகி, அதாவது இந்த மயக்க ஊசி போடுவாங்கல்ல, ஸோ அதனால கூட அந்த அடித்த இடம், இந்த மாதிரி இடங்களில் வீக்கம் வரும், நிறையா சின்ன சின்ன காயங்கள் இருக்கும். ஸோ இதனால் சின்ன தம்பி ரொம்பவே கிறங்கிட்டான். ஸோ இப்படிப்பட்ட சின்ன தம்பியோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன தம்பி யானைகள் கூட்டமாக இருக்கும், நான் ஏற்கனவே சொன்னேன். அதுகளுக்கு குடும்பம் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். சின்ன தம்பி இப்போ குடும்பத்தை விட்டே பிரிஞ்சுட்டான். யானைகள் யாரோட வேணாலும் நண்பனாக இருக்கும். உருவத்தில் தான் பெருசு, பட் ஆனால் மனசளவில் ரொம்ப சின்னது. ஒரு யானை ஒரு நாய்க்குட்டி கூட நண்பனாக இருக்கும். மனுஷங்களாகி நம்மக்கிட்ட கூட நண்பனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன தம்பியை வளர்த்தது யார் தெரியுமா? சின்ன தம்பியை வளர்த்தது அவனோட அம்மா. அதாவது ஒரு யானையினுடைய கூட்டத்தையே வழி நடத்துறது ஒரு பெண் யானை தான். மித்த எல்லா விஷயத்துலையுமே ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பட் ஆனால் யானையை பொறுத்த வரைக்கும் அதை மேட்ரியாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பெண் யானை தான் அந்த கூட்டத்தை எல்லாத்தையுமே வழி நடத்தும். தன்னோட குட்டிக்கு எந்த வழித்தடம் நம்ம ஆண்டாண்டு காலமாக நம்ம இப்போ வந்தவங்க யானை மனுஷன் தோன்றதுக்கு முன்னாடி இருந்தே ஐசேஜ் காலத்துலேருந்தே அந்த மெமோத் எலிஃபென்ட்னு சொல்லுவாங்களே, பெரிய தந்தங்களுடைய, ஸோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யானை அதோட குட்டி யானைக்கு ஆண்டாண்டு காலமாக பல 100 வருஷங்களாக அதோட வழித்தடத்தை சொல்லி வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்போ சின்ன தம்பி அதோட அம்மா நல்லா தான் வளர்த்துருக்கோம்.
ஸோ அப்படிப்பட்ட சின்ன தம்பி எல்லாரோடையுமே நட்பு பாராட்டுறவன், எல்லாரோடையுமே நண்பனாக இருப்பான், நன்றி உள்ளவனாக இருப்பான். ஒரு ஆபத்தில் காப்பாற்றுறப்போ எந்த யானையுமே எந்த விஷயத்தையுமே மறக்கவே மறக்காது. கடைசி வரைக்கும் அது வாழ்நாள் வரைக்கும் வந்துட்டு மைண்டில் வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன தம்பி வந்துட்டு ஒரு குஷியான ஆள். யானை வந்து தன்னை எப்பயுமே வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் செய்யும். மண்ணில் புரளும், அப்புறம் வந்து மித்த யானைகளுடைய விளாடும், அப்புறம் வந்து தண்ணியில் நிறையா நேரம் விளாடும். இது குட்டி யானைகளை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை பற்றி பெரிய இதுவும் இல்லாமல் ஒரு நல்ல மனசு, ஒரு நல்ல பீஸ், பியூராக இருக்கிறோன்னு சொல்லுவாங்களே, தூய்மையான, அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மிருகம்னு சொல்லக்கூடாது, விலங்கு தான் வந்துட்டு சின்ன தம்பி. ஸோ இப்படிப்பட்ட சின்ன தம்பி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டான். கேட்கவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இவங்க காட்டுக்குள்ளே விட்டு பார்த்தாங்க. திருப்பி சின்ன தம்பி போகிறதா இல்லை, ஏன்னா குடும்பம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, கூட்டமாக தான் போவாங்க. அவங்களோட வழித்தடம் மாறிடுச்சுன்னா வந்து தொலைஞ்சு போகிறது வந்து சகஜம் தான். ஸோ அப்படி இருக்க சின்ன தம்பி அப்போ வேறு வழி இல்லை. ஸோ என்ன தான் நம்ம திருப்பி வந்து காட்டுக்குள்ளே விட்டாலும் சின்ன தம்பி ஊருக்குள்ளே தான் வருவான். நாளைக்கு ஏதாவது வந்துட்டு சின்ன தம்பினால் விபரீதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கும்கி யானையாக மாற்றுறதுக்கு வந்துட்டு உத்தரவிட்டுட்டார். ஸோ இப்போ தான் இந்த பாயிண்ட் முடியுது. ஸோ இப்போ மக்கள் சின்ன தம்பி எங்கள் யாருமே எதுவுமே பண்ணலை, அவனோட காட்டு வழித்தடத்தை நீங்கள் அழிச்சிட்டு அவனோட குடும்பத்தொட்டு பிரிக்கிற மாதிரி தொலைச்சிட்டு இப்போது அந்த காட்டை அழிச்சவங்களை ஜெயிலுக்குள்ளே வைக்காமல் இவனை வந்துட்டு கும்கி யானையாக வந்துட்டு அடப்பேன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. வாஸ்தவமான கேள்வி தானே. ஆனைக்கட்டி தடாகம் பகுதி மக்கள் எல்லாமே, அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கே வந்துட்டு அதை பிரச்சனையாக இல்லை, நீங்கள் வந்துட்டு சின்ன தம்பி அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கண்ணீர் மல்க வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சின்ன தம்பியினுடைய வாழ்க்கை. சின்ன தம்பி வந்து சின்ன தம்பி இந்த மாதிரி வந்த நிலைமைக்கு காரணம் நம்ம தான். அதை வந்து கடைசி பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், யானையினுடைய முக்கியத்துவம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஒரு சின்ன தம்பியினுடைய வாழ்க்கை. இப்போ மூணாவது முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ வந்துட்டு ஒரு RBI வந்து போட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ வந்து RTI போட்டு கேட்குறாங்க. ஒருத்தர் எத்தனை யானைகள் வந்து உயிரிழந்திருக்கு, யானையினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து WCCB வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 429 யானைகள் 2008 2018 வரைக்கும் வந்துட்டு உயிரிழக்கலை, கொல்லப்பட்டிருக்கு. இயற்கையாக சாகலை, கொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 429 யானைகள். இது வந்து டேட்டாவில் வந்தது. இதில் முக்கால்வாசி யானைகள் வந்துட்டு எலக்ட்ரோக்யூட்டாக, அதாவது கரண்ட் ஷாக் அடிச்சு நம்ம வந்து விவசாய நிலங்களை வந்துட்டு அதிகப்படுத்துகிறோம், யானைகளோட வழித்தடத்தை வேலி போட்டு அடைக்கிறோம், யானைகளை வந்துட்டு எலக்ட்ரோக்யூட்டாகி வந்துட்டு இறந்து போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நிறையா யானைகள் தண்டவாளத்தில் ட்ரெயினால் அடிபட்டு வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு உயிரினம் ட்ரெயினால் அடிபட்டு சாகுதுங்க. ஸோ இது கேட்கவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா போச்சிங். யானையோடைய தந்தத்துக்காண்டியும் அதோடைய உடலில் இருக்கிற இன்னும் ஒரு சில யானையினுடைய வாலில் இருக்க முடி, இது முக்கியமாக தந்தம். ஸோ இதுக்காண்டிகள் வந்துட்டு யானைகள் கொல்லப்படுது. ஸோ ஒரு யானையோடைய முக்கியத்துவம், யானை மனுஷன் வாழ்கிறதுக்கே யானை தேவை, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற நான் சொன்னேன். பட் ஆனால் மனிதர்கள் பாருங்கள், 10% யானையினுடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த 10 வருஷத்தில். ஸோ ஒரு ஹியூமன் ஸ்பீசிஸாக வந்துட்டு நம்ம தினம் தோத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் உண்மை. நம்ம இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவராசிக்கு நம்ம அழிவை தேடி கொடுத்துட்ருக்கோம்னா இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்படியெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்படியெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்துட்டு விநாயகரை வழிபடுறோம், யானையை வந்து வழிபடுறோம். பட் ஆனால் அப்படி நினைக்கிற நம்மளே வந்து யானையினுடைய ஒரு வழித்தடத்தை, ஒரு வாழ்வாதாரத்தை அளிக்கிறதுக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தினம் நம்ம வந்து வருந்தணும். யானையினுடைய வழித்தடத்தில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கட்டுறது, யானையினுடைய வழித்தடத்தில் செங்கல் சூளை அமைக்கிறது, யானையினுடைய வழித்தடத்தில் ஆசிரமம், வேறு ஏதோ என்ன வேணால் நடத்தலாம். அதை வந்து ஒரு இயற்கையை அழிச்சிட்டு கடவுளை கொன்னுட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு சமமானது. ஸோ நான் இதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு யானையினுடைய வாழ்க்கை என்ன, வனத்தில் யானையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் மித்த எந்த வீடியோ ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஆனால் அந்த ஒரு அவேர்னஸ் வரட்டும். ஒரு யானையை பற்றின ஒரு ஐடியா, ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டும். இப்போ யானையினுடைய எண்ணிக்கை எந்த அளவில் வீழ்ச்சியில் போயிட்டு இருக்குன்றத கடமையை, உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்கிற கடமையை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். ஸோ இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போது அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் இந்த 1 வீக் கண்டினியூஸாக வந்துட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ எல்லாமே ப்ரீ ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இப்போ கேட்குற மாதிரி கரண்ட் டாபிக்ஸ் வந்து என்னால் பேச முடியாது. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு 1 மந்த் முன்னாடி பேசின வீடியோ, ஒரு 1 வீக் முன்னாடி பேசின வீடியோலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் கேட்குற டாபிக்ஸ் என்னால் சப்சிக்வெண்ட்டாக பேச முடியாது இந்த ஒரு 2 வாரத்துக்கு. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். 10ஆம் தேதி வந்து நான் லைவ் வர்றேன், சண்டே வந்துட்டு நான் லைவ் வர்றேன். ஸோ அதையும் நான் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்து இந்த லைவ் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஸோ இந்த 10ஆம் தேதி கண்டிப்பாக 10ஆம் தேதி மத்தியானம் நான் லைவ் வர்றேன். ஒரு 3 to 4 மணிக்கு வந்து கண்டிப்பாக நான் லைவ் வர்றேன். நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்க வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.